133 நாடுகளில் இணைப்பு சங்கங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உலக தொழிற்சங்க சம்மேளனம் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் WFTUனுடைய அறைகூவலுக்கு ஏற்ப WFTUனுடைய இந்தியாவின் இணைப்பு சங்கங்களாக இருக்கக்கூடிய AITUC, CITU, AICCTU, AIUTUC, UTUC, TUCC என்கின்ற இந்த 6 மத்திய தொழிற்சங்கங்களும் நாடெங்கிலும் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறையை கண்டித்து போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். உலகெங்கிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் நமக்கு WFTUனுடைய அலுவலகத்திற்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எந்த அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக ட்ரம்ப் இருந்து உலக சட்டங்கள் எல்லாவற்றையும் மீறி UN சார்ட்டர் என்று சொல்லுவார்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சட்டங்கள், இன்டர்நேஷனல் கிரிமினல் லா, இப்படி எல்லா சட்டங்களையும் மீறி ஒரு இறையாண்மை உள்ள ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரை தன்னுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி அத்துமீறி நுழைந்து தோழர் நிக்கோலாஸ் அவர்களையும் அவர்களுடைய மனைவியார் அவர்களையும் கைது செய்து நியூயார்க்கிலே சிறையிலே கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்களே, அந்த அமெரிக்க நாட்டில் அன்றாடம் அங்கிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், அங்கிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், அங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தெருவிலே இறங்கி ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல சென்னை மாநகரம் தோழர் சிங்காரவேல் அவர்களுடைய தலைமையிலேயே அன்றைக்கே முதல் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்து போராடியவர், அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றவர். அப்படிப்பட்ட சென்னையில் கால சூழ்நிலை சரியில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் மழை வரலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. இவ்வளவு இருந்த போதிலும் கூட இங்கே பெரிய எண்ணிக்கையிலே தோழர்கள் திரண்டு வந்து உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய அந்த அறைகூவலை ஏற்று இந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள், கோஷங்களை எழுப்பியிருக்கிறீர்கள். WFTUனுடைய ஏசியா பசிபிக் ரீஜனல் ஆஃபீஸினுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையிலும் AITUCனுடைய தேசிய செயலாளர் என்கின்ற முறையிலும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமை தோழர்களே, கேட்கலாம், இங்கிருப்பவர்கள் கேட்கலாம், அல்லது பிஜேபி நண்பர்கள் கேட்கலாம், மற்றவர்கள் கேட்கலாம், எங்கோ வெனிசுலாவில் ஒரு அதிபரை கடத்தி கொண்டு போனதற்கு இவர்கள் சென்னையிலே ஏன் குரல் கொடுக்கிறார்கள் என்று. அதற்கு காரணம் உண்டு. 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய ஆசானான காரல் மார்க்ஸ் அவர்களும் ஏங்கல்ஸ் அவர்களும் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கின்ற கம்யூனிஸ்ட் அறிக்கையை உலக தொழிலாளி வர்க்கத்திற்கு முன்னால் அதை பிரசுரித்த போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், உலக உழைப்பாளி மக்களே, உங்களுக்கென்று தனியாக ஒரு நாடு இல்லை. இந்த உலகம் உங்களுடையது, இந்த உலகமே உங்களுடையது. ஏனென்றால் உலகத்தில் எங்கெல்லாம் உழைப்பாளி மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மீது முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் தொடுக்கின்ற தாக்குதல் என்பது பொதுவானது. அது எல்லை கடந்தது, அது கண்டங்களை எல்லாம் கடந்தது. முதலாளி வர்க்கத்தினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த கேரக்டர் என்பது உலகெங்கிலும் ஒரே மாதிரி தான். அவர்களுக்கு இங்கே தோழர்கள் சொன்னதைப் போல இயற்கை வளங்களை கபலீகரம் செய்ய வேண்டும். அந்த இயற்கை வளங்களை கபலீகரம் செய்வதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வேண்டும், போர் தொடுக்க வேண்டும், அல்லது அவர்களை கொலை செய்ய வேண்டும். அந்த நாட்டிலே சில பேரை தூண்டிவிட்டு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சிக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டுவது, இது எல்லாம் உலகெங்கிலும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், உழைப்பாளி மக்களே, உங்களுக்கென்று தனியாக ஒரு நாடு இல்லை, நோ செப்பரேட் நேஷன் ஃபார் யூ, உலகமே உங்களுடையது. ஆகவே இன்றைக்கு வெனிசுலாவினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியையும் கடத்தி கொண்டு போய்
கூலிப்படையை போன்று எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய அதிபர் மீது ட்ரக்ஸ் டிராபிக்கிங், போதை மருந்துகள் கடத்துகின்ற பணியினை செய்து கொண்டிருக்கிறார் என்று வெட்கமில்லாமல் அதை காரணமாக சொல்லி அவரையும் அவருடைய மனைவியையும் இன்றைக்கு சிறைச்சாலையிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நோக்கம் என்ன? அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், நம்முடைய தோழர்கள் இங்கே கோஷம் எழுப்பினார்கள், அந்த எண்ணெய் வளம் அந்த மக்களுக்கு சொந்தமானது, அவர்களுடைய இயற்கை வளம் அது. ஆனால் வெட்கமில்லாமல் மோடி சொல்லுகிறார், அந்த எண்ணெய் வளம் எல்லாம் எனக்கு சொந்தமானது, அதை சொந்தமாக்குவதற்காகத்தான் நான் இந்த செயலை செய்தேன், மதுராவை அறவேதான் நான் கைது செய்தேன் அப்படின்னு பேசுறான். அது மட்டுமா பேச? நம்ம நாட்டு பிரதமரை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும், மோடி should make me happy அப்படின்னு சொல்றார். அப்ப மோடி இவரை ஹாப்பி பண்ணணும், இவரை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றதெல்லாம் இவர் கேட்கணும். ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, மெயின் கண்டிஷன் தானே. ரஷ்யாவில இருந்து நீ எண்ணெய் வாங்காதே. சோவியத் யூனியனாக இருந்த போது இந்தியாவினுடைய உற்ற தோழனாக இருந்தது ரஷ்யா. ஆனால் இன்றைக்கு சோவியத் யூனியன் இல்லை, அங்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை என்றாலும் ரஷ்யாவோடு அந்த பாரம்பரிய உறவு நம்முடைய நாட்டிற்கு இருக்கிறது. பாதுகாப்பு துறையிலிருந்து எண்ணெய் வளங்களை நமக்கு அவர்கள் குறைந்த விலை, மிக குறைந்த விலையில் வழங்குவதிலிருந்து அந்த நாட்டோடு நமக்கு ஒரு சகோதர உறவு இருக்கின்றது. அந்த உறவை நாசப்படுத்த வேண்டும், அது இருக்கக்கூடாது. ஆகவே மோடி என்னை குஷிப்படுத்த வேண்டும், என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். He should make me happy அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. இங்க வாயத்தோர்ந்து பேசுறது. கண்ணன் பேசும்போது சொன்னார், 500% வரி உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் அது கப்பல்ல இருந்தோ ஏரோப்ளைன்ல இருந்தோ அங்க போய் இறங்கணும், அந்த நாட்டினுடைய சந்தைக்கு அது போகணும் அப்படின்னு சொன்னா 500% வரி கட்டணும். நடக்குமா? திருப்பூர்ல நாம மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஹோசியரிஸ், பனியன் தொழிற்சாலைகள், உள்ளாடை தொழிற்சாலைகள். அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உள்ளாடைகள்ல பெரும் பங்கு அமெரிக்காவுக்கு போகின்றது. அந்த பொருட்கள் மீது 500% வரியை விதித்தால் அந்த தொழில் என்ன நசிந்து போய்விடும், சிக் இண்டஸ்ட்ரியாக மாறிவிடும். இவர்களுடைய நோக்கம் என்ன? இது இன்றைக்கு நேற்றைக்கா? வியட்நாமோடு மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது வியட்நாம் நாட்டு மக்களை தோற்கடிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் 70 டன் ரசாயன கலவையை கொண்டு போய் அந்த நாட்டினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் கொட்டி 70% மேற்பட்ட காடுகளை அழித்தது இந்த அமெரிக்கா. அதிலிருந்து அவர்கள் இன்றைக்கு மீண்டும், நான் வியட்நாமுக்கு சென்றிருந்தேன், அவர்கள் இப்பொழுது அதிலிருந்து போராடி ஓசிமின் தலைமையில் நடந்த அந்த மிகப்பெரிய புரட்சியின் காரணமாக இன்றைக்கு உலக அளவிலே வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ட்ரம்பால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்காவினுடைய மூக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொட்டு போன்ற நாடு கியூபா, அதை நிம்மதியாக வாழ எப்பொழுதாவது அமெரிக்கா அனுமதித்திருக்கிறதா? ட்ரம்புக்கு முன்னால் இருந்த அதிபர்களுடைய கரங்களிலும் முகங்களிலும் இரத்த கரைகள் தான் படிந்திருக்கிறது. கியூபாவை வாழ விடவில்லை. இன்றளவிற்கும் கியூபா மீது தடை உத்தரவு. வடகொரியா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரான், ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் மீது என்ன சொன்னார்கள்? இவர் மீது சொன்ன மாதிரி இவர் ட்ரக் டிராபிக்கிங், இவர் போதைப் பொருட்களை கடத்தி கொண்டிருக்கிறார், ஆகவேதான் கைது செய்வோம் என்று சொன்ன மாதிரி சதாம் ஹுசைன் ஏராளமான ரசாயன கெமிக்கல் வெப்பன்ஸ் வைத்திருக்கிறார். அது இந்த நாட்டிற்கே உலகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே அதையெல்லாம் கைப்பற்றுவதற்காகத்தான் நான் ஈராக்கிற்குள் போனேன், சதாம் ஹுசைனை கைது செய்தேன், அவரை கொன்றேன். ஒரு ஆயுதம் கூட கிடைக்கல, ஒரு கெமிக்கல் வெப்பன் கூட சதாம் ஹுசைனுடைய அந்த ஈராக் நாட்டிலிருந்து இவர்களால் எடுக்க முடியவில்லை. இன்றைக்கு இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து, ஏராளமான இயற்கை வளம் இருக்கின்ற ஒரு பகுதி அது கிரீன்லாந்து என்பது. டென்மார்க்கினுடைய அதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி கிரீன்லாந்து. யுரானியம் கொட்டி கிடக்கின்றது அந்த நாட்டில்.
அணு மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கு யுரானியம் என்பது ஒரு மிக அடிப்படையான ரா மெட்டீரியல். அது அந்த கிரீன்லாந்து பகுதியிலே கொட்டி கிடக்கின்றது. அது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்றான். இப்போ கிரீன்லாந்து இஸ் மை, என்னுடையது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றான். அப்ப எந்த நாட்டையும் விட்டு வைக்காத ஒரு சர்வாதிகாரியாக இன்றைக்கு ட்ரம்ப். நாம் எல்லோரும் சிலர் பேசுகின்ற போது அவன் ஒரு ஜோக்கர், இஸ் எ மேட் ஃபெலோ அப்படின்னு சொல்றோம். ஆனா அவனுடைய அஜெண்டா வேறு. அவனே ஒரு பிசினஸ் மேன் தானே, அவனே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு மிகப்பெரிய வியாபாரி. எப்படியோ அதிபராகிவிட்டார். அதிபராகிவிட்ட பிறகு தன்னுடைய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உலகெங்கிலும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்க நாடு மிகப்பெரிய பணக்கார நாடு, பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த வளர்ச்சியை பெற்ற நாடு, தொழில் வளர்ச்சி பெற்ற நாடு என்கின்ற அந்த இமேஜ் எல்லாம் இப்போ இல்லை. மிகப்பெரிய கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இன்றைக்கு அமெரிக்கா சிக்கிக் கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டு விட்டது. அங்கு ரிட்ரெஞ்ச்மெண்ட், ஆட்குறைப்பு செய்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் சரியாக கொடுக்கப்படுவதில்லை. வேலையில்லா திண்டாட்டம் மிக பெரிய அளவில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இளைஞர்கள் தெருவிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கவனத்தை திருப்பணும் இல்லை, மக்கள் அவர்களுடைய அடிப்படையான ஜீவாதாரமான கோரிக்கைகளுக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடாது. அப்படி போராடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்க வேண்டும். அதற்காக இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் வளருகின்ற நாடுகளுக்கு எதிராக, வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு எதிராக யாரெல்லாம் தனக்கு அடிமையாக இருப்பதற்கு தயாராக இல்லை என்று குரல் எழுப்புகிறார்களோ, எந்த நாட்டிலெல்லாம் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்றதோ அவற்றையெல்லாம் சூறையாடுகின்ற அந்த வியாபார நோக்கோடு தான் இந்த ஏகாதிபத்தியம் இப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யுஎன் சார்ட்டர் என்கின்ற அந்த புத்தகத்தில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கையெழுத்து இருக்கு, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அதில் இருப்பதெல்லாம் எதுவும் நடப்பதில்லை. எல்லாவற்றையுமே தொலைத்து கட்டிவிட்டார் அமெரிக்க ஏகாதிபத்தியம். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதற்கு இன்றைக்கு காலும் இல்லை, கையும் இல்லை, பல்லும் இல்லை. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதற்கு கொடுக்கின்ற பொருளாதார நிதி உதவியை அமெரிக்கா நிறுத்திவிட்டது. இப்படி எல்லா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அமெரிக்கா நிர்மூலமாக்கி வருகின்றது. உலக மக்கள் அத்தனை பேரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்லவா அது? இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், சர்வதேச மனித உரிமை, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அமைப்பு, அது இன்றைக்கு நாலாசீலமாகிவிட்டது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக மக்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாக்கின்ற அமைப்பு, அதற்காக ஆராய்ச்சி செய்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லா அமைப்புகளையும் நிர்மூலமாக்கி உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வெறித்தனத்தோடு ஒரு நாட்டினுடைய அதிபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் உலக மக்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு WFTU, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் 80 ஆண்டுகள் சமீபத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி பாரிஸ் நகரில், அது துவங்கியது 1945 அக்டோபர் 3, பிரெஞ்சு நாட்டினுடைய தலைநகரம் பாரிஸில் 80வது ஆண்டு விழா. நானும் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், பிரெஞ்சு தொழிலாளர்கள் தெருவிலே வந்து நின்று அந்த ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து போகின்ற காட்சியை நாம் நேரடியாக கண்டோம். இப்போ உலகெங்கிலும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த போராட்டம். கடைசியாக தொடர் கண்ணன் அவர்கள் சொன்னதை நான் மீண்டும் இங்கே ரிப்பீட் செய்து, பிப்ரவரி 12 எதற்காக இந்த வேலை நிறுத்தம்? இந்த தமிழ்நாட்டில் தானே முதல் தொழிற்சங்கம் துவங்கியது. மெட்ராஸ் லேபர் யூனியன், சக்கரை செட்டியார், திருவிகா, BP வாடியா. அதற்காக அவர்களுக்கு அன்றைய வெள்ளைய நீதிமன்றம் அதை கிரிமினல் குற்றமாக செய்தது. ஆனால் 1926 வெள்ளைய ஏகாதிபத்தியத்தினுடைய நாடாளுமன்றம், அன்றைய லேபர் பார்ட்டி MPக்கள் அங்கே எழுப்பின பிறகுதான் த இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 பாஸ் செய்யப்பட்டது. இப்ப 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்திய தொழிற்சங்க சட்டம் அமலுக்கு வந்து 100 ஆண்டுகள். இப்ப அந்த சட்டமே இல்லை தொடரே, அந்த சட்டமே காலாவதி ஆகிப்போச்சு. இல்லை, ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்பது இனிமேல் இல்லை.
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே லேபர் மினிஸ்டராக இருந்தபோது ஏற்படுத்திய சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, அது இன்றைக்கு இல்லை. தொழிற்சாலைகள் எப்படி இயங்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் செய்ய வேண்டும், வேலை நேரம் 8 மணி நேரம் என்றால் இருக்கணும்னு நிர்ணயித்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 இன்னைக்கு இல்லை. 29 சட்டங்கள் இன்றைக்கு இல்லை. அதையெல்லாம் சுருக்கி 4 தொகுப்புகள். ஏன் சட்டத்தை தொகுப்பாக மாற்றினார் மோடி? காரணம் இருக்கின்றது. சட்டம் என்று சொன்னால் இதெல்லாம் ஆக்ட் தானே. ஐடி ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், போனஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், எல்லாமே ஆக்ட், சட்டங்கள். அதில் ஒரு திருத்தம் செய்யணும் என்றால் நாடாளுமன்றத்துக்கு போகணும். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு போகாமலேயே கேபினட்டே உட்கார்ந்து என்ன திருத்தம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே தான் அதை தொகுப்பு என்று மாற்றிவிட்டார்கள். இனிமேல் நாடாளுமன்றத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் சேஃப்டி கோடாக இருக்கட்டும், இது எதுவுமே இனிமேல் நாடாளுமன்றத்திற்குள் போகாது, நாடாளுமன்றத்திற்குள் விவாதிக்கப்பட மாட்டாது. மோடிக்கு நாளைக்கு அம்பானியோ அதானியோ ஒரு தொலைபேசி செய்து இந்த ஐஆர் கோடில் இந்த திருத்தம் கொண்டு வா அப்படின்னா அடுத்த நாள் கேபினெட் மீட்டிங் போட்டு திருத்திடுவார். இது எல்லாமே முதலாளிகளுக்கு சாதகம். எல்லா முதலாளிகளும் வரவேற்கிறார்கள் தோழர்களே. எல்லா முதலாளிகள் அமைப்பு, எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன், ஃபிக்கி, அசோகேம், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, எல்லா பயனும் வரவேற்கிறான். இதை எல்லா பயனும் வரவேற்ற அப்ப என்ன அர்த்தம்? அவன் வரவேற்கிறான்னா என்ன அர்த்தம்? இது தொழிலாளர்களுக்கு எதிரானது. 300 பேருக்கு மேல இருக்கிற தொழிற்சாலை மூடுறதுக்கு கவர்மெண்ட் 300 வரைக்கும் மூடுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் தேவையில்லை. எந்த தொழிற்சாலையில் 300 பெர்மனன்ட் ஒர்க்கர் வேலை செய்யறோம்? பொதுத்துறையிலே இல்லை, பப்ளிக் செக்டார்லே இல்லை. இன்னைக்கு பப்ளிக் செக்டாரில் போனோம்னா 200 பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர், 2000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர். இதெல்லாம் யாருக்கு எதிராக போகும்? உழைப்பாளி மக்களுக்கு எதிராக. அவர்கள் 100 ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமைகளை இன்றைக்கு மோடி அரசு முதலாளித்துவத்திற்கு, கார்ப்பரேட் ஹவுஸ்களுக்கு அடிபணிந்து திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய இந்திய தொழிலாளி வர்க்கம் பிஎம்எஸ்ஐ தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் அன்றைய தினம் ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தோடு, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தோடு இணைந்து நாம் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, தொழிலாளர்களுக்கு விரோதமாக மோடி அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த 4 தொகுப்புகள் ரத்து செய்வதற்காக, அழிக்கப்பட்ட 29 தொழிலாளர் நல சட்டங்களும் திரும்ப பெறுவதற்காக நம்முடைய போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டங்களை தலைமையேற்றி நடத்துகின்ற தலைவர்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் சார்பிலும் ஏஐடியூசியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து